வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் மலர்விழி. புதுடெல்லியில் பிரதமர் அலுவலகம், அமைச்சரவை செயலகம் மற்றும் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அலுவலகம் போன்ற முக்கிய அலுவலகங்கள் ஒரே இடத்தில் செயல்படும் வகையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சேவா தீர்த் கட்டிட வளாகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை திறந்து வைக்கிறார். மத்திய நிதி, பாதுகாப்பு, கல்வி, சுகாதாரம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகங்களின் அலுவலகங்களை உள்ளடக்கிய கர்த்தவ்ய பவன் 1, கர்த்தவ்ய பவன் 2 ஆகிய 2 கட்டிடங்களையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். மக்களின் தேவைகளுக்கு ஏற்ற, மக்களால் எளிதில் அணுகத்தக்க, திறம்பட்ட நவீன நிர்வாக வசதிகளை நாட்டிற்கு வழங்குவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உள்ள உறுதிப்பாட்டின் பிரதிபலிப்பாக இப்புதிய கட்டிடங்கள் அமைந்துள்ளன. பொதுமக்கள் மற்றும் ஊழியர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும், பாதுகாப்பு, கண்காணிப்பு மற்றும் அவசரகால ஏற்பாடுகளும் இக்கட்டிடங்களில் முழு அளவில் இடம்பெற்றுள்ளன. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை ஊக்குவிப்பதன் மூலம் மத்திய அரசு நெகிழ்வுத்தன்மையுடன் கூடிய சுயசார்பு இந்தியா ஒன்றை உருவாக்க பாடுபட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வரவிருக்கும் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் குறித்து மாநிலங்களவையில் நடைபெற்ற விவாதங்களுக்கு இன்று பதிலளிக்கையில், நாட்டில் உயர் வளர்ச்சியை பராமரிக்கும் அதே வேளை பணவீக்கமும் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உள்நாட்டு அளவிலான உற்பத்தி வசதிகளை பெருக்க அரசு உயர் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும், குறிப்பாக செமி கண்டக்டர், பயோ பார்மா மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில்துறைக்கான பட்ஜெட் ஒதுக்கீடுகள் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். நலத்திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டுள்ளதாகவும், நடுத்தர வர்க்கத்தினர் ஒடுக்கப்படுவதாகவும் எதிர்க்கட்சிகள் வெளியிட்டுள்ள குற்றச்சாட்டை அவர் மறுத்தார். தேசிய ஜனநாயக அரசின் சீர்திருத்தங்களால் நடுத்தர வர்க்கம் விரிவடைந்து இருப்பதே உண்மை என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். மக்களவையில் இன்று தொழில் உறவுகள் சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து பொது முக்கியத்துவம் வாய்ந்த அவசர பிரச்சினைகள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஆளும் கூட்டணி உறுப்பினர்களுக்கும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அவையின் இன்றைய அலுவல்கள் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வெளியிட்டு வருவதால் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என பிஜேபி உறுப்பினர் திரு நிஷிகாந்த் துபே கூறியதை எதிர்க்கட்சிகள் ஆட்சேபித்ததால் அவையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் வரவிருக்கும் நிதியாண்டின் முதல் 5 மாதங்களுக்கான 5396 கோடி ரூபாய் இடைக்கால பட்ஜெட்டை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தாக்கல் செய்தார். நடப்பு நிதியாண்டின் கூடுதல் செலவினங்களுக்கு ஒப்புதல் பெறுவதற்கான சட்ட முன் வரைவும் அவையில் தாக்கல் செய்யப்பட்டது. மாநில அந்தஸ்து இல்லாமல் தேர்தலை சந்திப்பதில் பயனில்லை என்றும், மாநில அந்தஸ்து பெற்ற பிறகு தேர்தலை சந்திக்கலாம் என்றும் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஆர் சிவா கூறினார். மாநில அந்தஸ்து பெற டெல்லி சென்று போராட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதற்கு என்ஆர் காங்கிரஸ் தயார் என்றும், எல்லா கட்சிகளும் தயாரா என்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி வினவினார். மாநில அந்தஸ்து மிக மிக அவசியம் என்றும், முன்பிருந்த சூழல் மாறி தற்போது ஆளுநர்கள் தங்களுக்கே அதிகாரம் என கூறி வரும் நிலையில் சங்கடமான நிர்வாக சூழலுக்கு இடையில்தான் தேர்தலின் போது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை தாங்கள் நிறைவேற்றி வருவதாகவும், சிலவற்றை செய்ய முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்புராயன், முன்னாள் நீதிபதி தாவித் அனுசாமி, மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் ஆகியோரின் மறைவுக்கு சட்டமன்றத்தில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ள சிலம்ப கலைஞர் திரு பழனிவேலுவிற்கு அவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. திட்டமிட்ட அலுவல்களை முடித்த பின்னர் புதுச்சேரி சட்டமன்றத்தின் அலுவல்கள் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. புதுச்சேரியில் மீன்வள மதிப்பு கூட்டல் சங்கிலி தொடரின் மேம்பாடு குறித்து மீன்வளத்துறையும் பல்வேறு சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த பயிலரங்கை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று தொடக்கி வைத்தார். மீனவர்களின் வருமானம் உயர மதிப்பு கூட்டல் அவசியம் என்றும், இதற்கு தேவையான வசதிகளை மீனவர்களுக்கு வழங்கவே பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். மீன்வள மதிப்பு கூட்டல் பணிகளில் மீன்வள சமுதாய பெண்களுக்கும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். அரசும் ஆராய்ச்சி அமைப்புகளும் மீனவர் சமுதாயத்தினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் புதுச்சேரியை முக்கிய கடல்சார் பொருளாதாரமாக மேம்படுத்த முடியும் என்று துணைநிலை ஆளுநர் மேலும் குறிப்பிட்டார். உலக கோப்பைக்கான ஆடவர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று டெல்லியில் நடைபெறும் போட்டியில் டாஸ் ஜெயித்த நமீபியா அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட இந்திய அணி சற்று முன்வரை 4 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்பிற்கு 43 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக நேபாளம், இத்தாலி அணிகளுக்கு இடையே மும்பையில் இன்று நடைபெற்ற மற்றொரு போட்டியில் இத்தாலி அணி 44 பந்துகள் எஞ்சியிருந்த நிலையிலேயே 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இலங்கை, ஓமன் அணிகளுக்கு இடையே இன்று கண்டியில் நடைபெற்ற போட்டியில் இலங்கை அணி 105 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.
புதுச்சேரி ஹவுரா அதிவிரைவு ரயில் இரு மார்க்கங்களிலும் ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியில் நின்று செல்லும் வகையிலான பரீட்சார்த்த ஏற்பாடு அடுத்த உத்தரவு வெளியாகும் வரை தொடரும் என தெற்கு மத்திய ரயில்வே அறிவித்துள்ளது. லோகமானிய திலக் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் ரயில் தாடிபத்ரி மற்றும் குத்தியில் நின்று செல்லும் ஏற்பாட்டிற்கும் இது பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னக ரயில்வேயின் திருச்சிராப்பள்ளி கோட்டம் செய்திக்குறிப்பு ஒன்றில் இதை தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.